ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சரகடிக்க ஆசை பார்க்க போகிற சரகடிக்க ஆசையில் நண்பன் அழுகிறது தாங்க முடியலேங்கிற ஒரே காரணத்துக்காக தேவையில்லாமல் வாக்கு கொடுக்காதப்பா, பின்னாடி பிரச்சனையாயிடும்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருடா நான் ரெடி பண்ணுறேன்டா, நீ ஏன்டா கவலைப்படுற அப்படிங்கிறாரு. ஆமாம், இவர் பெரிய கர்ணர், இவர் ரெடி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவர் இப்படி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மீனாவை நம்பி இங்கே வீட்டுக்கு வந்தால் மீனா முடியவே முடியாது, நீ யாரை கேட்டு முதல்ல சொல்கிற, அது நான் சம்பாரிச்சது அப்படின்னு முத்து சொல்ல, பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு தேவைன்னு வந்தோடனே உன்னோட காசு என்னோட காசுன்னு பிரித்து பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனா சொல்லி காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் நானும் சம்பாரிச்சிருக்கேன், வாய்ப்பே இல்லை நான் கொடுக்க, என்னென்ன நடந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 50,000 கொடுன்னு சொல்லி கேட்டது. முடியவே முடியாது கண்ணா, அது மட்டும் இல்லை, தேவைக்கேற்ப நம்ம செலவு வச்சுக்கணும், அதாவது வெட்டி செலவுக்கு எதுக்குப்பா இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. எமர்ஜென்சினா கொடுக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுனா கொடுக்கலாம், தேவையே இல்லாத செலவுக்கு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இவங்க கேட்கறதுல என்னப்பா தப்பு இருக்குது, உங்களுக்கு ஏன்ப்பா, உங்களுக்கு தான் குடும்ப பொறுப்புன்னு ஒன்று இல்லை, ஆனால் வீட்டில் உள்ள பொண்ணுங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குங்கிறத ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஃப்ரெண்டுக்கிட்ட வாக்கு கொடுத்துருமே, என்னடா பண்ணுறது தெரியாமல் போய் இவர் திரும்ப நிற்கிறாரு. டேய், உன் ஃப்ரெண்டு வந்து மூஞ்சால அடித்த மாதிரி பேசிடுவாண்டா, உன் ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடும்டான்றாங்க. நாட்டில் முக்கால்வாசி பேருக்கு இதனால தான்ப்பா ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகுது, பொண்டாட்டியால் தான் சொல்கிறாங்க. நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பான விஷயம்ப்பா, இது ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி ஒரு பக்கம் வந்துட்டு, ரோகிணி மனோஜும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இவங்க வந்துட்டு அதுவும் ஆள் எடுக்கிறாங்களாமா வேலைக்கு, அந்த மொட்டை கடுதாசிக்கலாம் வேலைக்கு ஆள் எடுக்கிறேன், நீ இப்போ ஒரு 50,000 செலவு வைக்கிறியப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு செலவு பண்ண கஷ்டமாக இருக்குது, இப்படி தண்டத்துக்கு செலவு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் செக்யூரிட்டிக்கு இவர் தூக்கி சுத்த, இதை பார்த்தானே மயக்கம் போட்டே விழுந்துட்டாரு. அப்புறம் யூஆர் செலக்டட் அப்படின்ட்டாரு, நல்லா வருவாடா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம ரோகிணி வந்துட்டு மனோஜ்ட்டு எப்படியாவது காசை கறக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்க்குறீங்களா, அந்த வீட்டுக்காக தாங்க, தன்னோட அம்மாவையும் தன்னோட குழந்தையும் கொண்டு வந்து அந்த வீட்டில் உட்கார வைக்கிறதுக்காக, காசு வேணுங்கிறதுக்காக நம்ம ரோகிணி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பக்காவாக பிளான் பண்ணுறீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே.